எப்படியாப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பில்லி சூனியத்திலே நீங்கள் கட்டுண்டு கிடக்கட்டும், எப்படிப்பட்ட மாந்திரிக செய்வினை கட்டிலே நீ கிடந்தாலும், உனக்கு சூனியமே வைத்திருந்தாலும், உன் குடும்பம் கட்டப்பட முடியாமல் நீ நடுரோட்டிலே கிடந்தாலும், நீ மகிழ்ச்சி இல்லாமல் கிடந்தாலும், எவ்வளவு வியாதியில பணத்தை செலவு செய்து டாக்டரத்தில் பார்த்து சுகமே இல்லாமல் இன்னை காணப்பட்டாலும், நீங்க அத்தனை பேரும் இயேசுவிடத்தில் வந்தால் நாங்கள் ஜெபிப்போம். இயேசு தெய்வீக சுகத்தை கொடுப்போம், இயேசு விடுதலை கொடுப்பார், இயேசு சமாதானத்தை கொடுக்கிறது. அவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். நாங்க ஜெபிக்க போறோம். எத்தனை பேர் வேணுங்க? நாங்க தெருவில் நின்று ஏன் இந்த மழையில போய் ஆண்டவருடைய மெய்யான வாக்க சொல்றோம்? எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அப்படித்தான் ஒரு காலத்துல இயேசு அறியாம மல்லையும் மண்ணையும் எதெல்லாம் வணங்கி கொண்டிருந்தோம். பயங்கரமான வியாதினாலே, வாதையினாலே, சாபத்தினாலே கிடந்தோம். ஒரு நாள் தெருவிலே இப்படி இயேசு நல்லவர் என்று அவள் அறிவித்துக் கொண்டிருக்கிற போது அந்த வார்த்தை மேலே எங்கள் நம்பிக்கையை வைத்தோம். எங்கள் சாபமே தலைகளாய் மாறிவிட்டது. இந்த கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க வாங்க, நாங்க ஜெபிப்போம். இயேசு சுகத்தை கொடுப்பார்.